ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன் கூத்தாநல்லூர் வெண்ணாற்றில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மூணாறு தலைப்பில் இருந்து பிரியும் வெண்ணாற்றில் வாழாச்சேரி பாலத்தில் தொடங்கி வடபாதிமங்கலம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை வெண்ணாற்றில் ஆகாய தாமரை செடிகள் கொடிகள் மலர்ந்து காடு போல் இருந்து வருகின்றது. வெண்ணாற்றை நம்பி சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்கள் உள்ளன. இந்த விளைநிலங்கள் வெண்ணாறு மூலம் பாசனம் பெறுகின்றது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என அறிவித்துள்ளார். இந்நிலையில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணியை தொடங்கியுள்ளனர். வெண்ணாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகள் கொடிகளை உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்றி கொடுத்தால்தான் வயல்களுக்கு தண்ணீர் பாயும் நிலை உள்ளது. எனவே ஆகாய தாமரை செடிகளை அகற்ற போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டாவது விவசாயிகள் நலன் கருதி வெண்ணாற்றில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்றி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் வாழச்சேரி பாலத்திலிருந்து வடவாதிமங்கலம் வரலையும் வெண்ணாற்று பாசனத்தில் 15,000 ஏக்கருக்கு மேல் சாவடி பண்ணுற நிலங்களில் இன்றைக்கி வெங்காயத்தரப்ப ஜூன் 12 தண்ணீர் திறக்கும் போது ஆக்கிரமிச்சுள்ளது. இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் அது தொடர்பான பாசனத்துறை நீர்வளத்துறையும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அகற்றி வருகின்ற நிதியாண்டில் இந்த பசலி விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு இந்த நிர்வாகத்தை நான் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுடைய இந்த நிலையை போக்கி விவசாயிகளை கருத்து கொண்டு முதலில் இந்த வெங்காய தாமரை அகற்றி நீர்நிலைகளை சரி செய்து கொடுத்து வருகின்ற காலத்தில் விவசாயிகளுடைய சாகுபடிகளை ஆதரிக்குமாறு இந்த நிலையில் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.